கணக்கம்பட்டியில் அன்னதான கூடம் தாங்க. அங்கே போய் நாங்கள் பார்த்துக்கோங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்து சாப்பிட வந்துட்டோம். நானும் எங்கள் அண்ணி எங்கள் நாத்தனார்ஸ் 2 பேர் எல்லோரும் வந்துட்டோம். சாப்பாடு ஆல்மோஸ்ட் தீர்ந்து போச்சு. சாம்பார், காய் வந்து ஏதோ புடலங்காய் கூட்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ணி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடத்தெல்லாம் பார்க்குறப்போ கல்யாண சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம். ஒவ்வொரு அடுப்பும் பார்த்துக்கோங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக. அந்த விறகடுப்பு பார்த்துக்கோங்க நல்லா குழி தோண்டி அதுக்கு மேலே முட்டு கட்டி வச்சு அடுப்பெரிப்பாங்களா அந்த அளவுக்கு. இது அங்கே உள்ள எரிக்கிற அந்த பாத்திரம், அந்த விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கான விறகு இதுதான் பார்த்துக்கோங்க. காய்கறி கூடம் அதுக்குன்னு சொல்லி வர்ற அன்னதானத்துக்கு வர்ற அந்த காய்கறியெல்லாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அங்கே போய் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த முட்டைக்கோஸ் தான், அது தலையும் அந்த தோல் மட்டும் எடுத்து வைங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ நம்ம போனதுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்களையா, அதுதான் பார்த்துக்கோங்க கவுண்டர்களுடைய கோலாட்டம். அந்த பின்னாடி தாவணி கட்டி ஆடுற பொண்ணு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு டீ மோட், ஸ்லீப்பிங் மோட், அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2, 3 ஃபோட்டோஸ் அப்படியே எடுத்துட்டு நாங்களும் மதுரைக்கு கிளம்பியாச்சு.